இன்னைக்கு என்ன பிரச்சனைனாக்கா வின்டர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. யூரோப்லையும் யூஎஸ்லையும் வின்டர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. க்ரூடு இறங்கிட்டு இருக்கு. வின்டருக்கு அவங்க வந்து அந்த பைப்பை ஹீட் பண்ணுறதுக்கு, தண்ணியை ஹீட் பண்ணுறதுக்குலாம் இங்கே ஆயில் தேவை. இந்த சமயத்தில் இறங்குறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அவங்களுக்கு கச்சாமச்சான் டிமாண்ட் இருந்துட்டு இப்போ $80 தாண்டணும். இன்றைக்கி பார்த்தா $68 இருக்கான். ஸ்மால் கேப் இன்கேட்டில் 300%, 400%, சில ஷேர்ஸ்லாம் 3000% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அதோட இது ஸ்கோப் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேலே இதுக்கு போகிறதுக்கு இல்லைப்பா அப்படின்னு தெரிஞ்சுட்டுனாக்கா அதை விதிட்டு மேலே போய் வாங்கிடுவாங்க. இந்த கப்போடைய அப்பர் லிமிட் வந்து 85 இருக்குது. கீழே வந்து டவுன் சைடு இஸ் அரௌண்ட் ₹10, ₹12 இருக்கும். இந்த டிஃப்ரென்ஸ் வந்து மேற்கொண்டு ஆட் ஆகும். நல்ல 160 $170 நம்ம வந்து சுவிட்சர்லாண்டில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். டைட்டன் கூட கோல்டு எங்கே சப்போர்ட் எடுக்கிறோம் அந்த இடத்துல வரும்போது வாங்கினோம் அப்படின்னாக்கா நம்ம ஆவரேஜ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கொஞ்சம் வெயிட் பண்ணி. கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு. ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். நியூஸ் கேஃபே நேயர்களுக்கு வணக்கம். ஒரு மாதத்துக்கு முன்னாடி கிரிட்டிக்கல் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு 23,826 அப்படின்னு சொல்லியிருப்போம். அதை ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து தொட்டுட்டு கபடின்னு தொட்டுட்டு ஒரு 600 பாயிண்ட்டு மேலே வந்துட்டான். இப்போ நான் சொல்கிறப்ப அந்த மாதிரி மார்க்கெட்டு கீழே விழுந்தது அப்படின்னாக்கா ஒரு ஷாப்பிங் லிஸ்ட்டு, பிக் தீபாவளி மை பில்லியன் ஃபெஸ்டிவல்னு சொல்கிறாங்க இல்லையா, இதை மாதிரி ஒரு ஃபெஸ்டிவலாக நினச்சிட்டு ஒரு ஷாப்பிங் லிஸ்ட் பண்ணிட்டு ரெடியாக இருப்பேன் வாங்குறதுக்கு அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ வி ஆர் ரெடி. மார்க்கெட் நாளைக்கு கீழே விழுந்தது அப்படின்னாக்கா ஒரு லிஸ்ட்டு வச்சுட்ருக்கோம். இந்த லிஸ்ட் ஆஃப் ஷேர்ஸை வாங்குறதுக்கு ரெடியாக இருக்கேன். இந்த ஷேர்ஸ் என்னென்ன, இதை ஏன் வாங்க போகிறேன் அப்படின்னு ஷேர் பண்ண போகிறோம். என் கூட தீபக் பிரபாகர் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாக் மேவரிக்ஸ், இது டெக்னிக்கல் அனலிஸ்ட், ஆல்சோ ஹார்மோனிக்ஸில் ஒன் ஆஃப் தி வெல் ரினோன்ட் பர்சன். அவர் ஏன் ஷேர் வாங்குறாரு, எந்தெந்த ஷேர் வாங்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். ஜஸ்ட் எங்களோட இன்ஃபர்மேஷன் தான். நீங்கள் வந்து உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைஸரை கன்சல்ட் பண்ணிவிட்டு இதை வாங்குறதா வேணாமா, எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறதுன்ட்டு டிசைட் பண்ணிங்க. வணக்கம் தீபக் சார். வணக்கம் சார். எப்படி போயிட்டுருக்கு? மார்க்கெட் தலை குப்புற கீழே விழுந்துட்டான். ஸோ நமக்கெல்லாம் வந்து மார்க்கெட் கீழே விழுந்தால் சந்தோஷம். ஆமாம். ஏன்னா வி ஆர் ரெடி வித் ஸ்கிரிப்ட்ஸை. பல பேர் பயந்துட்டு இருப்பாங்க. ஸோ என்ன மாதிரி ஷேர்ஸை எதிர்பார்க்குறீங்க? நிஃப்டி எந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கும் எதிர்பார்க்குறீங்க? இன்னும் கீழே டீப் கட் இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்களா? ஏன் நிஃப்டி கீழே விழுந்தது, இதை பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ மக்களுக்கு கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஸோ நிஃப்டி வந்து இப்போது 23,816ங்கிற ரீசன்ட் லோ, இதை ஹோல்டு பண்ணுற வரைக்கும் நம்ம வந்து வி ஆர் ஆல் சேஃப். இதுக்கு மேலே இதை ஹோல்ட் பண்ணுற வரைக்கும் வந்து நம்ம எதிர்பார்க்குறது திரும்பியும் இந்த 23,537 ரீசன்ட் ஹை. இப்போ நம்ம அந்த இடத்துல இருந்தால் போய் திரும்பியும் விழுந்திருக்கோம். அதுக்கு மேலே 24,577 அப்படிங்கிற ஒரு நம்பர், அது மேலே நம்ம க்ளோஸ் ஆகிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து 24,850, அதுக்கப்புறம் வந்து 25,500, 26,200 ப்ளஸ் நம்ம ஆல் டைம் ஹை புதுசாக எதிர்பார்க்கலாம். இதுவே நம்ம 23,816 கீழே க்ளோஸ் ஆகிட்டோம் அப்படின்னா 23,523லேருந்து 23,380 அப்படிங்கிற ஒரு பொட்டென்ஷியல் ரிவர்சல் ஜோனுன்னு சொல்கிறது இப்போதைக்கு டென்டேட்டிவாக பிளாட் பண்ணி வச்சுருக்கேன் சார். அந்த 23,380ன்ற நம்பர் பார்த்தீங்கன்னாக்கா இந்த எலெக்ஷன் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க இல்லையா, June 4th அனௌன்ஸ் பண்ணாங்க. June 3rd எக்ஸிட் போல்ஸ் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க. அப்போ தான் வந்து 22,533லேருந்து 23,400 கிட்ட ஜம்ப் ஆச்சு நிஃப்டி ஸ்பாட். ஓகே, ஸோ அந்த இடத்துல ஒரு பெரிய சப்போர்ட் இருக்குன்னு நான் எதிர்பார்க்குறேன். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி சொல்லும்போது கூட 23,400 கிட்டேருந்து பவுன்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ இந்த ஃபாலுக்கே ஒரு முக்கியமான காரணம் இந்த செபியோட ஒரு ட்ரக்கோனியன் ரூல் அப்படின்னு சொல்லுவேன். இந்த ட்ரக்கோனியன் ரூல் அப்படின்னு ஏன் அப்படின்னு சொல்ல கொஞ்சம் டஃப்பான வார்த்தை. ஏன் அப்படின்னாக்கா, நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி சார் November 8, 2016 டிமானிட்டைசேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ரூல் கொண்டு வந்தார். ஸோ அப்போ நம்மகிட்ட ஒரு 18 லட்சம் கோடி கரன்சி இருந்தது. இந்தியாவில் இருக்கிற கரன்சி நம்பர்டு அப்படின்னு வச்சிங்களேன், கோல்டு பேக்டு நம்பர்டு இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் சொல்ல முடியும். அன்லைக் அமெரிக்காவில் படம் குவான்டிட்டி டிக்ரீசிங் 1, 2, 3, 4, 10 வரைக்கும் விட்டுருக்கான். இன்னைக்கு நேற்று ஒரு 40 வருஷமாக இதான் பண்ணிட்டு இருக்கான். எவ்வளோ கரன்சி இருக்குன்னு அவனுக்கு தெரியாது. ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்பர்டு கரன்சி 18 லட்சம் கோடியில் 4 லட்சம் கோடி தான் வந்து சர்க்குலேஷன்லேயும் விட்ரா பண்ணார் மோடி சார். ஸோ அதுக்கே வந்து தெர் வாஸ் ஹூ அண்ட் க்ரை அப்படின்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கி இந்த செபியோட ரூலால் ஒரு நாளைக்கு 3.5 லட்சம் கோடி டர்ன் ஓவர் நடக்குது இந்தியன் மார்க்கெட்ஸில். இந்த 3.5 லட்சம் கோடி ஒரு நாள் டர்ன் ஓவர் 2 லட்சம் கோடியவோ 1.25 லட்சம் கோடியவோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது என்டையர் 18 லட்சம் கோடியில் 4 லட்சம் கோடி தான் இம்பேக்ட்டு. இது ஒரு நாளும் 1.5 லட்சம் கோடி 2 லட்சம் கோடி இம்பேக்ட் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. எனக்கு என்னமோ ஒரு தோணுது, இதை கொஞ்சம் ரிவர்ஸ் பண்ணிவிடுவாங்க, ஒரு 6 மாதம் போஸ்ட்போன் பண்ணுறோம்,
நம்ம மக்கள்லாம் கேட்டுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மார்ச் 2025 அப்படின்னு போஸ்ட்போன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மறந்தே போயிடுவோம் அப்படின்னு நினைக்கிறேன். இது ஒரு ஹோப், எகெயின்ஸ்ட் ஹோப் இருக்குது. நவம்பர் 20ன்றதை கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணுறதுக்கோ இல்லாட்டி அட்லீஸ்ட் இந்த 15 லட்சம் நிஃப்டி வாங்குறதுக்கு வேணும் அப்படின்ற ரூல் இதை கொஞ்சம் டீக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். நாளைக்கு இந்த ரூல் வந்துடுதுனாக்கா எவ்வளோ வேகமாக கீழே விழுந்ததோ அவ்வளோ வேகமாக மேலே போகும். இந்த புல் ரேலியோட ஒரு முக்கியமான கேரக்டரிஸ்டிக்கே மார்க்கெட் 18,611லேருந்து 15,181 விழுந்தது. அது விழறதுக்கு ஒரு 89 வாரம் ஆச்சு அப்படின்னு வச்சிங்களேன். 15,200 சொச்சத்துலேருந்து 181லேருந்து திருப்பி 18,611க்கு 55 வாரத்தில் போயிடுச்சு. யூஸ்வலாக ஃபால் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும், ரைஸ் வந்து ஸ்லோவாக இருக்கும் யூஸ்வலாகவே, அதான் வந்து ட்ரெண்டு. பட் அந்த ஃபாலில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபால் வந்து ஒரு 89 வாரம் ஆச்சு, ரைஸ் வந்து 55 வாரத்தில் ரைஸ் ஆச்சு. ஸோ இந்த வாட்டியும் இந்த ரூலை பீக் பண்ணிவிட்டு மார்ச் போஸ்ட்போன் பண்ணுறேன், ஏப்ரல் போஸ்ட்போன் பண்ணுறேன், இல்லை அப்படின்னாக்கா நான் வந்து 15 லட்சம் கிடையாது 1.5 லட்சமே போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்கனாக்கா விழுந்த வேகத்தில் மேலே போகும் அப்படின்னு நம்புகிறேன். அநேகமாக நீங்கள் சொல்கிற மாதிரி இதை போஸ்ட்போன்மெண்ட் நியூஸ் வரதுக்கான வாய்ப்பு எனக்கும் நிறைய தெரியுது. ஒரு சின்ன கோரிலேஷனால் என்ன அப்படின்னா, இப்போது 1.25 லட்சம் வந்து நம்மளுக்கு நிஃப்டி வாங்குறதுக்கு தேவைப்படுது. அதாவது 25 லாட் சைஸ். இதை வந்து நீங்கள் 3 மடங்கு 75 ஆக்கினீங்கன்னா கூட அந்த கணக்கு அப்படியே 2 லட்சம்னு வச்சா கூட 3 மடங்கு ஆக்கினா 6 லட்சம் தான் அந்த நம்பர். 15 லட்சம் அப்படின்னு மினிமம் கான்ட்ராக்ட் வேல்யூ வந்து 15 ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த 6 lakhs and 15 lakhsக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸை ஹியூஜாக அது இன்னைக்கு வரைக்கும் அவங்க கிளாரிஃபை பண்ணலை. அந்த ஒரு கன்ஃபியூஷன் வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ ப்ராபப்ளி இந்த பிட்வீன் ஆல் தீஸ் கன்ஃபியூஷன்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி இதை வந்து போஸ்ட்போன் பண்ணுறதுக்கான வாய்ப்புமே அப்படி தான் தெரியுது எனக்கும். இதில் என்னன்னாக்கா யாருமே இதை பற்றி ஒரு பெரிய ப்ரோக்கிங் ஹவுஸோ இல்லாட்டி ஒரு ஃபினான்ஸ் இதுலேருந்தோ யாருமே இதை பற்றி பேசவே மாட்டேன்றாங்க. நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி இதை ரூல் கொண்டு வந்தோடனே தெருவில் போகிற எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபார் அண்ட் எகெயின்ஸ்ட்டு ஒரு 1500 கமெண்ட் ஒவ்வொருத்தரும் போட்டுட்டு இருந்தான் அப்படின்னு வச்சுங்களேன். யார் பிஜேபி சப்போர்ட் பண்ணி பேசுனா, யார் பிஜேபி எகெயின்ஸ்டாக பேசிட்டு இருந்தான். இந்த செபி ரூலை பற்றி எவனுமே பேச மாட்டேன்றான். டெமோக்ரஸி மாதிரியே தெரில. இந்த ப்ரோக்கிங் ஹவுஸில் எல்லாம் பார்த்தா நம்ம எதாவது பேசினா நம்மளை பிடிச்சி கலாய்ப்பாங்களோ அப்படின்னு சொல்லி எந்த புரோக்கரும் பேச மாட்டேன்றான், எந்த ஃபினான்ஷியல் இதுவும் பேச மாட்டேன்றான். எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. இவ்வளோ பெரிய ஒரு இம்பேக்ட். இப்போ ஜீரோ ஆர்டர் கம்பெனியோட ரெவென்யூ 60% அடிக்கும். இன்னைக்கு வந்து ஒரு 1000 கோடி ப்ராஃபிட் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா இந்த ஒரு ரூலால் அவங்களோட ப்ராஃபிட் இஸ் கோயிங் டு கம் டு 200 crores இல்லையா? ஆமாம். பட் யாருமே லாபம் பண்ணுற புரோக்கர் ஓகே, நஷ்டம் பண்ணுற புரோக்கர் காணாமல் போயிடுவான் இல்லையா? இது வந்து ஒரு ஈகோ சிஸ்டத்தையே டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய முடிவு. இதை பற்றி மார்க்கெட்டில் யாருமே பேச மாட்டேன்றாங்க. எஸ்பெஷலி 10 நாள். ஆமாம், 10 days கூட இல்லை நம்மளுக்கு அந்த நவம்பர் 20th அவங்க சொன்ன அந்த டெட்லைனுக்கு. ஆமாம், அது வந்து செபிலேருந்து யாரும் பேசலை, நீங்கள் சொன்ன மாதிரி புரோக்கர்ஸும் யாரும் பேசலை. அது அப்படியே என்ன நடக்கும் அப்படின்றத யாருமே கேர் பண்ணாமல் உட்காந்துருக்காங்க. இப்போது கேர் பண்ணாமல் இல்லை, நாம் எதாவது பேசினா நம்மளால் ஏதாவது என்ன சொல்கிறது ஒரு போகஸ் கேஸ் போட்டு நம்மளை இது பண்ணுறாங்களோ அப்படிங்கிற பயத்தில் இருக்காங்க. ஐ திங்க் டெமோக்ரஸில் மக்கள் வந்து இதை ஃபஸ்ட்டு எல்லாருக்கிட்டையும் ஒரு ஒப்பீனியன் போல் நடத்திருக்கணும் இல்லையா? ஏதோ ஒரு லா கொண்டு வராங்கன்னாக்கா அந்த லாக்கு பல பேர்ட்டு ஒப்பீனியன் கேட்குறாங்க. இது ஒப்பீனியன் படம் இவங்க படம் ஜஸ்ட் லைக் தட் டிசைட் பண்ணிட்டு ஏன் 15 லட்சம் 1.5 கோடி ஆக்கிட்டு இருக்கான் இல்லையா? கதையை முடிச்சுட்டு போயிட்டு இருக்கலாமே. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது ஏன் இப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் இதெல்லாம் வந்து அவுட் ஆஃப் அவர் கண்ட்ரோல். பட் இதுதான் நம்மளோட ஆதங்கத்தை ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம். அவ்வளோ. ஆமாம். ஸோ இப்போது இந்த ஃபாலில் நான் வந்து ஏன் மார்க்கெட்டு கிராஷ் ஆகாது, ஒரு மக்கள் எல்லாரும் வந்து 19,000 போகும் 18,000 போகும் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த லெவலுக்கு ஏன் போகாது அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு ஃபியூ ரீசன்ஸ் இருக்குது. மார்க்கெட் 20% கீழே கரெக்ட் ஆனாலே இந்தியா ரிசெஷனில் போகணும். ஆல் டைம் ஹைலேருந்து இல்லாட்டி எனி லெவல்லேருந்து ஒரு மார்க்கெட் 20% கரெக்ட் ஆச்சு அப்படின்னாக்கா இந்தியா ரிசெஷனில் போனால் தான் அது நடக்கும். இந்தியா தான் இருக்குது உலகத்திலேயே ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் கண்ட்ரி எக்கானமி. ஸோ நம்ம 20% கீழே போவோம் அப்படின்றதே என்னால் அந்த ஆர்கியூமெண்ட்லேயே பை பண்ண முடியல. நான் ஏன் இவ்வளவு புல்லிஷாக இருக்கேன், ரிவர்ஸ் ஆகிடும் இந்த ஃபாலை வந்து ஐ எம் வெல்கமிங். ஏன்னா முன்னாடி என்ட்ரி பண்ணுறதுக்கு பல ஸ்கிரிப்பை மிஸ் பண்ணிட்டேன். இவ்வளோ போகாது அப்படின்ற ஒரு நம்ம ஓவர் கான்ஃபிடென்ட்டில் இந்த இடத்துல விழுந்துன்ற பல எண்ணத்தில் ஆட் பண்ணுறது மிஸ் பண்ணிட்டேன். பட் இந்த வாட்டி வந்து விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதில் இந்த காரணத்துக்காக இந்தியா ரிசெஷனுக்கு போகல.
இந்தியா இஸ் தி ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் எக்கானமி ஆஃப் தி வேர்ல்டு டுடே. ஸ்ட்ரக்சரலாக கிளியராக இருக்குது. பேங்கிங் செக்டர் ரொம்ப நல்லா இருக்குது. $450 பில்லியன் பாண்ட் மார்க்கெட்ஸில் உள்ள வரப்போகுது. இப்போ ஹையஸ்ட்டு இது வச்சுட்ருக்கோம். அப்புறம்னா பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் $700 பில்லியன் வச்சுக்கிட்டு இருக்கோம். நம்மளோட ரீட்டைலர்ஸ் போட்டு பம்ப் பண்ணிகிட்டே இருக்காங்க. 50,000 கோடி. அக்டோபர் 2024 இருக்கிறதுலே ஹையஸ்ட் அடிஷன். மார்க்கெட் 2000 பாயிண்ட் கீழே விழுந்திருக்கு. இருக்கிறதுலே ஹையஸ்ட் அடிஷன் டு மியூச்சுவல் ஃபண்டு அக்டோபர் 2024 தான் நடந்திருக்கு. ஹையஸ்ட்டு. ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா எனக்கு இன்னும் பாட்டம் இஸ் நியர்பை ஆர் பாட்டம் இஸ் டன் அப்படின்னு தோணுது. நாளைக்கு நமக்கு ஒரு நல்ல நியூஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜோசியத்தோட யோசிப்போம். இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டி வந்து ஸ்ட்ரக்சரலாகவே கம்பேர்ட் டு நிஃப்டி ஸ்ட்ராங்கராக இருக்கான். ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த 24,710 அப்படிங்கிற ஒரு முக்கியமான நம்பர் இருந்தது நம்மளுக்கு. வீக்லி சார்ட்டில் ஒரு ஹார்மோனிக் பேட்டர்ன், பேரிஷ் பேட்டர்ன் ட்ரிகர் ஆகக்கூடிய பாயிண்ட் அது உடைச்சோம். நம்ம கீழே வந்து 23,816 வரைக்கும் வந்துட்டோம். ஆனால் பேங்க் நிஃப்டி அந்த 24,710 அந்த நம்பருக்கு ஈக்குவலன்ட் நம்பர் வந்து 49,654. அதை நம்ம உடைக்கவே இல்லை இது வரைக்கும். ஸோ அதுலேயே வந்து நம்மளுக்கு கிளியராக தெரியறது பேங்க் நிஃப்டி வந்து ஒரு அவுட் பர்ஃபார்மன்ஸ் வெர்சஸ் நிஃப்டி இருக்குது. இது எப்படின்னா, ஒரு ட்ரெயினில் இருக்கிற கம்பார்ட்மெண்ட் மாதிரி நிஃப்டி ஒரு பக்கம் தனியாகவும் பேங்க் நிஃப்டி ஒரு பக்கம் தனியாகவும் போக முடியாது. ரெண்டு பேரும் எங்கேயாவது ஒரு இடத்துல சிங்க் ஆகணும். இப்போ பேங்க் நிஃப்டி அவுட் பர்ஃபார்ம் பண்ணுறத பார்த்தா இந்த கோச் எல்லாம் சேர்ந்து அதில் போய் அட்டாச் ஆகி மேலே போகும்ன்ற மாதிரி தான் எனக்கும் தோன்றது. கோரிலேஷன் கோஎஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோரிலேஷன் கோஎஃபிஷியன்சி ஃப்ரம் நிஃப்டி டு பேங்க் நிஃப்டி 18,000 நிஃப்டி லெவல் இருக்கும்போதே இந்த ரெண்டும் கொஞ்சம் டீகப்பிள் ஆகிடுச்சு. அதுலேருந்தே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. இப்போ ஐ திங்க் அந்த கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ஸே மேட்ச் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இன்னொன்று, இந்த நிஃப்டி நம்பர்ஸு, இந்த பேங்க் நிஃப்டி நம்பர்ஸே பேராசிட்டமால் டேப்லெட் மாதிரி. உடம்புக்கு இருக்க வலி இருக்குது, அந்த வலிக்கு நீங்கள் பேராசிட்டமால் டேப்லெட் கொடுக்குறீங்க, இல்லாட்டி வந்து ஒரு ஸ்டெராய்டு கொடுக்குறீங்க அப்படின்னு வச்சிங்களேன். இந்த ஸ்டெராய்டோ பேராசிட்டமாலோ இது உடம்பு வலியை போக்காது. அந்த வலியிலேருந்து உங்கள் மூளைக்கு போகிற சிக்னலை தடுக்கும். அந்த வலி அப்படியே தான் இருக்கும். மேபி இந்த டேப்லெட் போடுறது அந்த வலி அக்ரவேட் ஆகும் இல்லையா? ஸோ மக்கள் எல்லாருமே நிஃப்டி 10% தான் விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் பல ஷேர்ஸ் ஸ்மால் கேப் மிட் கேப்லாம் 60%, 80%லாம் கூட கரெக்டாக இருக்குது. ஸோ மக்கள் நினைக்கிறாங்க 24,710 நிஃப்டி சப்போர்ட் எடுத்துச்சுனாக்கா மேலே போகும்போது நம்மளது மேலே போயிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் வந்து மித்து. இது வேற அது வேற. கரெக்ட் அப்படின்றது தெளிவாக புரிஞ்சுக்கணும். இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். மக்கள் எப்படி பண்ணுவாங்க? செக்டர் ரொட்டேஷன் பண்ணுவாங்க. ஓகே, 2003 மயிலாப்பூரில் என் ஃப்ரெண்டு ஒரு 1.5 கிரவுண்டு இடம் வச்சுருந்தான். அப்போ வந்து மயிலாப்பூரில் ஒரு கிரவுண்டு 3.25 கோடி 3.5 கோடி இருந்தது. 1.5 கிரவுண்டு கிட்டத்தட்ட ஒரு 4.25 கோடி அப்படின்னு வச்சுங்களேன். 4.25 கோடிக்கு மயிலாப்பூரில் இருந்த 1.5 கிரவுண்டு வீட்டை விற்றுட்டு நங்கநல்லூரில் போயிட்டு 6 கிரவுண்டு வாங்கினான். அந்த 4.25 கோடிக்கு 6 கிரவுண்டு வாங்கினான். இன்றைக்கி மயிலாப்பூரில் ஒரு கிரவுண்டு 3.25 கோடி வந்துச்சு. 2003 3 கோடி 50 லட்சம். 20 வருஷம் கழித்து இன்றைக்கி 3.25 கோடி, 25 லட்சம் ஜாஸ்தியாக இருக்குது. ஆனால் நங்கநல்லூரில் 6 கிரவுண்டு வாங்கினான் இல்லையா? அந்த 6 கிரவுண்டு ஒரு கிரவுண்டு 2.5 கோடி ஆயிடுச்சு. ஸோ மயிலாப்பூரில் அவன் அந்த இடத்த வச்சுருந்தானாக்கா மேபி ஒரு 5.5 கோடி ஆயிருக்கும் அவனோட இடத்தோட வேலை. 1.5 கிரவுண்டோட 5.5 கோடி ஆயிருக்கும். இங்கே விற்றுட்டு நங்கநல்லூரில் போய் வாங்கினதால் 6 கிரவுண்டு வாங்கினதால் 6 × 2.5 கோடி 15 கோடி ஆயிடுச்சு. 3 மடங்கு ஆயிடுச்சு இல்லையா? ஸோ மக்கள் இந்த செக்டர் ரொட்டேஷன் என்ன பண்ணுவாங்கனாக்கா, நிஃப்டியை விற்றுட்டு ஸ்மால் கேப் மிட் கேப் வாங்குவாங்க. நிஃப்டி மயிலாப்பூர், ஸ்மால் கேப் மிட் கேப்பு நங்கநல்லூர். ஓகே, ஸ்மால் கேப் மிட் கேப்பில் 300%, 400%, சில ஷேர்ஸ்லாம் 3000% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு இல்லையா? ஆமாம் ஆமாம், கரெக்ட். அதோட இது ஸ்கோப் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேலே இதுக்கு போகிறதுக்கு இல்லைப்பா அப்படின்னு தெரிஞ்சிட்டுனாக்கா அதை வித்துட்டு மயிலாப்பூர் வாங்கிடுவாங்க. இதுதான் வந்து என்ன சொல்லுது, லேமன்ஸ் எக்ஸ்ப்ளனேஷன். மக்கள் என்ன செக்டர் ரொட்டேஷனை புரிஞ்சிக்கிறதுக்கான லேமன்ஸ் எக்ஸ்ப்ளனேஷன் அப்படிச்சிங்க. இது வந்து செக்டர் ரொட்டேஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள், 2008 டிஎல்எஃப்ன்ற ஒரு கம்பெனியோட மார்க்கெட் கேப்பு என்டையர் ஃபார்மா கம்பெனியோட மார்க்கெட் கேப்போட ஜாஸ்தி. அப்போ ரேண்ட்பாக்ஸ் இருந்தது, சன்ஃபார்மா, டாக்டர் ரெட்டிஸ் லேபரேட்டரி, இது மாதிரி ஒரு 25-30 ஃபார்மா கம்பெனியோட மார்க்கெட் கேப்போட டிஎல்எஃபோட ஒரு கம்பெனியோட மார்க்கெட் ஜாஸ்தி. ஒரு 10 வருஷம் ஆச்சு. அப்போது சன்ஃபார்மோட மார்க்கெட் கேப், லூப்பினோட மார்க்கெட் கேப்பு, என்டையர் ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரியோட மார்க்கெட் கேப்போட 1/2 மடங்கு ஜாஸ்தி ஆகிடுச்சு. ஸோ மக்கள் என்ன பண்ணுறாங்கனாக்கா அப்படியே ரியல் எஸ்டேட்டை மேலே தூக்கின்னு போனாங்க, தலைக்குப்புற போட்டு விற்றுட்டு இறக்கி விட்டாங்க. அந்த பைசாவை எடுத்து ஃபார்மாவுக்கு போட்டாங்க, ஃபார்மா மேலே தூக்கின்னு வந்துட்டாங்க இல்லையா? இப்போது எந்த இண்டஸ்ட்ரி கீழே விழுதோ
அந்த பக்கமே போக மாட்டாங்க. சதுரங்க வேட்டை படம் மாதிரி தான். ஒரு ப்ராஜெக்ட் எடுப்பாங்க, அது நல்லா ஏமாற்றுவாங்க, முடிச்சுட்டு அதை விட்டுருவாங்க, அடுத்த ப்ராஜெக்ட் போயிடுவாங்க. ஓகே, இதுதான் செக்டரல் ரொட்டேஷன். இப்போ நீங்கள் பார்க்க வேண்டியது என்னன்னாக்கா, இவங்க விற்றுட்டு கையில் பைசா வச்சுட்டு இருக்காங்க இல்லையா, இந்த பைசா எந்த செக்டரை தேடும், எந்த ஷேரை தேடும், இதை பார்த்தோம் அப்படின்னாக்கா நமக்கு சீக்கிரமாக நல்ல பைசா பண்ணுறதுக்கு சான்ஸ் ஜாஸ்தி. இதை வச்சு தான் சில ஸ்கிரிப்ட்ஸை ஃபைனலைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். உங்கள் லிஸ்ட்டு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் என்னோடய லிஸ்ட்டில் வந்து நிறைய ஷேர்ஸ் நான் இப்போவே ஆட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ரிலையன்ஸு, ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸு, அப்புறம் வந்து ஹிண்டால்கோ, ராம்கோ இண்டஸ்ட்ரீஸு, இதெல்லாம் வந்து நிறைய ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ராம்கோ இண்டஸ்ட்ரீஸ் ஆக்சுவலி இன்றைக்கி ஹையர் ஹை க்ரோத் ஏரியாவில் இன்றைக்கி பை வந்திருக்கு ஆக்சுவலாக. ஸோ பை ட்ரிகரில் இன்றைக்கி வந்திருந்தது. ஸோ ஆக்சுவலாக நான் ஒரு அல்கோ க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன், அதில் தானாக கூட பை ட்ரிகர் வந்திருக்கு அதில் ஆக்சுவலாக. ஸோ இட்ஸ் அ குட் பிக் ஆக்சுவலி. ஸோ ஏயு பேங்க்கு, டைட்டன்னு, ஜொமேட்டோ இதெல்லாமும் ஆட் பண்ணியிருக்கேன் சார். இது எல்லாமே வந்து டெக்னிக்கல் இதில் வந்து ஹார்மோனிக் ரிவர்சல்ஸ்லையோ இல்லை ஒரு 200 days மூவிங் ஆவரேஜ்லையோ இல்லை டிமாண்ட் ஜோன்லேயோ இருக்கிற ஷேர்ஸ். இந்த ரிலையன்ஸ் வந்து க்ரூடு இறங்கிட்டே இருக்கு. ரிலையன்ஸ் ஆட் பண்ணாக்கா க்ரூடு இறங்குறதுக்கும் ரிலையன்ஸுக்கும் கொஞ்சம் இது இருக்காது இருக்கும். பட் தென் இட் இஸ் அ பை ஆன் டிப்ஸ். ஃபர்தராக வந்து ஆட் பண்ணலாம் நம்ம. இப்போ 1270 லெவல்ஸில் ஆட் பண்ணியிருக்கேன். கீழே வந்தால் திரும்பியும் வந்து ஒரு 1200 லெவல் வந்தாலுமே ஃபர்தராக ஆட் பண்ணிவிட்டு ஃபைனல் ஸ்டாப் லாஸ் வந்து 1110 அப்படிங்கிறது என்னுடைய ஃபைனல் ஸ்டாப் லாஸ். நீங்கள் சொன்ன மாதிரி மேபி அட் சம் பாயிண்ட் ஈவன் க்ரூட் வில் ஸ்டெபிலைஸ். இல்லை, எனக்கு என்ன பயமாக இருக்குனாக்கா, இந்த நார்வே சவரின் ஃபண்டு இது மாதிரி ஃபண்ட்ஸ்லாம் என்னன்னாக்கா ஒரு 10 வருஷமாகவே நோ நியூ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன் ஃபாசில் ஃபியூயல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிசிஷன் எடுத்துட்டாங்க. எதெல்லாம் வந்து கார்பன் ஃபுட் பிரிண்ட் கொடுக்குற இண்டஸ்ட்ரீஸோ அதிலே நாங்கள் விட்ரா பண்ணுறோம், வி வாண்ட் டூ சம்திங் குட் ஃபார் தி சொசைட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2014-15 இந்த ஃப்ரான்ஸில் ஒரு ஈக்காலஜிக்கல் சர்வே நடந்தது, மீட்டிங் நடந்தது இல்லையா, வேர்ல்டு ஈக்காலஜி ஃபோரம்னு சொல்லிட்டு நடந்தது. அப்போ டிசைட் பண்ணிவிட்டு நார்வே இது மாதிரி பெரிய பெரிய தே ஆர் ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் எஃப்ஐ இன்வெஸ்டர் அக்ராஸ் குளோப்னு வச்சுங்களேன். இவங்க வந்து ஃபாசில் ஃபியூயலில் நான் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு 10 வருஷமாக டிசைட் பண்ணுறாங்க. புதுசாக இன்வெஸ்ட் பண்ணல, இப்போது இன்வெஸ்ட்மெண்ட்லாம் விட்ரா பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நம்ம கொஞ்சம் இந்த ஸ்பேஸில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா இன்றைக்கி என்ன பிரச்சனைனாக்கா, வின்டர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, யூரோப்லேயும் யூஎஸ்லேயும் வின்டர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. க்ரூடு இறங்கிட்டு இருக்கு. வின்டருக்கு அவங்களுக்கு வந்து அந்த பைப்பை ஹீட் பண்ணுறதுக்கு, தண்ணியை ஹீட் பண்ணுறதுக்குலாம் இங்கே ஆயில் தேவை. ஓகே, இந்த சமயத்தில் இறங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அவங்களுக்கு கச்சாமச்சான் டிமாண்ட் இருந்துட்டு இப்போ $80 தாண்டணும். இன்றைக்கி பார்த்தா $68 இருக்கான். அடுத்த சம்மர் பிப்ரவரி மார்ச் வந்துருச்சு அப்படின்னாக்கா டிமாண்ட் கொஞ்சம் கம்மியாகிடும். அப்போ இன்னும் கொஞ்சம் ஃபால் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் இந்த ஃபாசில் ஃபியூவல் ரிலேட்டட் ஸ்கிரிப்பை அந்த ஸ்பேஸில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறதுக்கு கொஞ்சம் பெட்டர்னு எனக்கு தோணுது. ஓகே, நான் வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டல் வந்து ஃபஸ்ட்டு நம்ம நியூஸ் கேஃபேல ஒரு இது பண்ணும்போது வாங்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது வந்து 7580 அப்படிங்கிற ஒரு டார்கெட் கொடுத்துருந்தேன். அது வந்து 7525 வரும்போது அதை புக் பண்ணிட்டேன். இன்றைக்கி வந்து 7020-60 ரேஞ்சில் இருக்குது. இப்போது அதை கொஞ்சம் ஸ்லோவாக ஆட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து இன்றைக்கி ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு ஃபர்தராக கீழே வந்தாலுமே இதை வாங்கிக்கலாம். ஃபைனலாக வந்து 6267 அப்படிங்கிற ஒரு ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு அப்போலோ ஹாஸ்பிட்டல் ஆட் பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? அப்போலோ ஹாஸ்பிட்டல் வந்து ஒரு பேரபோலிக் அப்சைடு வந்திருக்கு. ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி 2019 கோவிடுக்கு முன்னாடி நான் சொல்லியிருப்பேன், ஹெச்டிஎஃப்சி பேங்க் இந்த பேட்டர்னில் வந்திருக்கு, பேரபோலிக் அப்சைடு, கீழே இறங்காம மேலே போயிருக்கு. இந்த பேரபோலிக் கர்வை எப்போ கட் பண்ணுறானோ தலைக்குப்புற கீழே விழுந்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் போட்டிருப்பேன். ட்ரெண்ட்டு லேட்டஸ்ட்டாக அந்த பேரபோலிக் அப்சைடை கட் பண்ணிருக்கு. டெய்லி சார்ட்டில், வீக்லி சார்ட்டில் ரெண்டுத்துலேயும் கட் பண்ணிடுச்சு. மந்த்லி சார்ட்டில் கொஞ்சம் மூவ் பண்ணுறது ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னு வச்சிங்களேன். ஸோ இது எப்படி பார்க்கணும் அப்படின்னாக்கா, இந்த பேரபோலிக் கர்வை கட் பண்ணும்போது ஒரு மெசேஜ் கொடுத்துருப்பேன். நீங்கள் ஒரு எஸ்டிசி பேங்க்கை விற்றீங்கனாக்கா, அப்போ 2450 2500 கிட்ட இருந்தது எஸ்டிசி பேங்க்கு. ஒரு எஸ்டிசி பேங்க் விற்றீங்கனாக்கா என்டையர் பிஎஸ்யூ பேங்க்ஸை வாங்கலாம். எஸ்பியில் ஒரு ஷேரு, பஞ்சாப் நேஷனல் பேங்க் ஒரு பேங்க்கு, பேங்க் ஆஃப் பரோடா ஒன்று, கனரா பேங்க்கில் ஒன்றுன்னு சொல்லிட்டு என்டையர் பப்ளிக் செக்டர் பேங்க்கில் ஒரு ஷேர் 2 ஷேர் வாங்கலாம். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கனாக்கா 1100 1500 வரும்.
ப்ரைவேட் செக்டர் பேங்க்கில் ஆக்சிஸ் பேங்க், ஐசிஐசி பேங்க்கு, டிசிபி இது மாதிரி எல்லா பேங்க்கையும் வாங்கலாம். இதுக்கப்புறம் ஒரு 100 ரூபா உங்கள் கையில் இருக்கும். ஒரு எஸ்சிசி பேங்க்கை விற்றுட்டு என்டையர் பேங்கிங் செக்டர் வாங்கினீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு 25 பேங்க்கோட ஷேர்ஸ் 2 ஷேர் இருக்கும். அதுக்கு மேலே உங்கள்கிட்ட 100 ரூபா கையில் இருக்கும். அதனால் எஸ்சிசி பேங்க் விற்றுட்டு இதை வாங்கணும்னு சொல்லியிருப்பேன். எனக்கு ஒரு சில பேர் எஸ்சிசி பேங்க்கில் பீப்புள் இருக்காங்க, அவங்க வந்து ஈசாப்லாம் வச்சுட்டு இருக்காங்க. அவங்க சொன்னேன் இல்லைப்பா என்னால் வந்து கிரிட்டிக்கல் பொசிஷனில் இருக்கேன், என்னால் விற்க முடியாது, ஏன்னா கீ பர்சன் விற்கிறான்னு சொல்லிட்டு நான் டிஸ்க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. பட் அதே மாதிரி ஆச்சு. எஸ்சிசி பேங்க் நல்லா கீழே விழுந்துச்சு, போனஸ் கொடுத்தாங்க. எஸ்சிசி மெர்ஜருக்கு அப்புறம் இன்னும் மேலே போனுச்சு, மேலே போகலை. ஆனால் ஐடிபிஐ பேங்க் 10 மடங்கு மேலே வந்துச்சு, கனரா பேங்க் 10 மடங்கு 70 ரூபாயிலேருந்து 615 ரூபா வந்துச்சு, எஸ்பிஐ 140லேருந்து 900 ரூபாய்க்கு வந்துச்சு இல்லையா? ஸோ ஒரு எஸ்சிசி பேங்க் இஸ் ஈக்குவல் டு 25 பேங்க்ஸு. இப்போ அப்போலோ ஹாஸ்பிட்டல் இந்த பேரபோலிக் அப்சைடு இருக்கான், இன்னும் கொஞ்சம் தான் பக்கத்தில் இருக்கான். அந்த பேரபோலிக் கவை கட் பண்ணான் அப்படின்னாக்கா ஒரு அப்போலோ ஹாஸ்பிட்டலை விற்றுட்டு 10 காவேரி ஹாஸ்பிட்டல் வாங்கலாம். அந்த லிஸ்டட் ஷேர்ஸ் ஒரு 10 ஷேர் எடுத்து வச்சுக்கிட்டு வாங்கினா அவன் அடிப்பான், இவனை வாங்குவான். வி நீட் டு வெயிட். ஒரு பேரபோலிக் கவர்னு போட்டு எந்த இடத்துல பிரேக் பண்ணுறான்னு பார்க்கணும். அந்த இடத்துல எக்ஸிட் பண்ணிட்டு அவனை விட்டுட்டு இவனை வாங்கினா இவன் 10 மடங்கு பைசா கொடுப்பான், அவன் அப்படியே இருப்பான், கீழே இறங்கிடுவான். இது வந்து ஒரு தியரி அப்படின்னு வச்சுங்க. திஸ் வில் ஆல்சோ பி அப்ளிகபிள் டு டைட்டன். டைட்டனும் 210 ரூபாயிலேருந்து எங்கேயோ போயிட்டான் இல்லையா? இப்போ கோல்டு வேறு இறங்கிட்டே இருக்குது. ஒரு நல்ல விஷயம், அட் தி ஹை தன்ட்ரஸ் அன்னைக்கு ஹையஸ்ட் சேல்ஸ் நடந்திருக்கு. இவங்க வாங்கி வச்சதெல்லாம் அங்கே விற்றுருக்காங்க. கோல்டு வீக்லி க்ளோஸ் 2620 XAU USD யூஎஸ் கோல்டு சொல்கிறேன். 2620. இதுக்கு மேலே க்ளோஸ் பண்ணலை அப்படின்னாக்கா 2563, 2508, 2363 வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. கோல்டு ஹெவி மெட்டல் இல்லையா? ஸோ மேலே விற்றோம்னா அங்கே அந்த வெயிட்லேயே கீழே விழுந்துடும். ஸோ இதை ஞாபகம் வச்சுங்க. டைட்டன் கூட கோல்டு எங்கே சப்போர்ட் எடுக்கிறானோ அந்த இடத்துல வரும்போது வாங்கினோம் அப்படின்னாக்கா நம்ம ஆவரேஜ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, கொஞ்சம் வெயிட் பண்ணி பண்ணலாம். ஸோ அதனால் இது ஒரு என்ன சொல்கிறது, இன்று ஒரு தகவல் மாதிரி அப்படின்னு வச்சுங்களேன். குருஜி, நீங்கள் என்ன ஸ்டாக்ஸ்லாம் இப்போ ஆட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க? இல்லை இன்கேஸ் ஒரு ஃபால் கண்டினியூ ஆகுது அப்படின்ற பட்சத்தில் வேறு என்ன ஸ்கிரிப்ட்ஸ் ஆட் பண்ணலான்னு இருக்கீங்க? இந்த பேரபோலிக் வச்சுக்கிட்டே ஒரு 2-3 ஷேர் வச்சுட்ருக்கேன். ஒன்று காவேரி ஹாஸ்பிட்டல், நெக்ஸ்ட்டு அப்போலோ ஹாஸ்பிட்டல், காவேரி ஹாஸ்பிட்டல். நோட் பண்ணி வச்சுங்க. இது வந்து நான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கு, 45 ரூபா 48 ரூபா இருக்கும்போது சொல்லியிருப்பேன். இப்போ நல்லா மேலே வந்துட்டான். பட் ஸ்டில் இந்த இடத்துல தான் மந்த்லி பிரேக் அவுட் வந்திருக்கு. அப்போல்லாம் வந்து டெய்லி பிரேக் அவுட்டுக்கு 45-48க்கு சொன்னேன். இப்போ மந்த்லி பிரேக் அவுட் லெவல் வந்திருக்கு. பிரேக் அவுட் ரீடெஸ்ட்டும் ஆயிருக்கான் வச்சுங்களேன். ஸோ காவேரி ஹாஸ்பிட்டல்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிகிட்ருக்கேன். கிரார் அண்ட் வீல், நீங்கள் டிமார்ட் பார்த்துருப்பீங்க, எங்கே போயிருக்கான்னு தெரியும் இல்லையா? ஆமாம். டிமார்ட் எங்கே போயிருக்கான், கிரார் அண்ட் வீல் எங்கே போகலாம் அப்படின்னு யோசிச்சிங்கனாக்கா கிரார் அண்ட் வீல் 450 ரூபாய்க்கு சொல்லியிருப்பேன். அவன் தேர் இன் டூ சூப்பர் மார்க்கெட் ஸ்பேஸில் இருக்காங்க. ஓகே, ஸோ அவனையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 3 மடங்கு போவான் பொசிஷனலாக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில் இருக்கேன். கிரார் அண்ட் வீல். ஓகே, கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு ஹீரோ யா ஜீரோ பென்னி ஸ்டாக் சஜஸ்ட் பண்ணிருப்பேன், ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன். ரெஸ்டைல் செராமிக்ஸ். ஆமாம், 2 ரூபா 2.25 ரூபா சொல்லியிருப்பேன். எவ்ரிடே 50 ஷேர். ஆல்மோஸ்ட் ஒரு 4 வருஷமாக அதே ரேஞ்சில் இருக்கான். இப்போ தான் வந்து மல்டி இயர் பிரேக் அவுட் கொடுத்து 10 ரூபா பிரேக் அவுட் கொடுத்துட்டு 8 ரூபா கிட்ட இருக்கான். அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிகிட்ருக்கேன். ராமா ஸ்டீல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷேர். இதெல்லாம் வந்து ஃபண்டமெண்டலாக பார்த்தீங்கன்னா வாங்க மாட்டீங்க, ஓகேவா? பிரேக் அவுட் கொடுத்துருக்கான். 13 ரூபா 50% இருக்கான். சின்ன ஸ்டாப் லாஸ், நம்ம வந்து ஒரு 2 ரூபா 3 ரூபா ஸ்டாப் லாஸ். ரிவார்டு வந்து 10 மடங்கு 20 மடங்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அவுட் ஆஃப் மை ப்ராஃபிட்ஸு ராமா ஸ்டீல்னு சொல்லிட்டு ஒரு ஷேரை ஆட் பண்ணிகிட்ருக்கேன். தப்பி தவிர கூட அந்த கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட்லாம் போய் பார்த்துட்டு இதை போய் வாங்க சொல்கிறாருன்னு நினைக்காதீங்க. டெக்னிக்கல் பிரேக் அவுட். அதுமாதிரி ஆல் டைம் ஃபேவரேட் ரூபா அண்ட் கோ. ரூபா அண்ட் கோவும் 230 ரூபாய்க்கிட்ட பை ட்ரிகர் வந்தது. இப்போது 276 280 கிட்ட இருக்குது. ரூபா அண்ட் கோ பேஜ் இன்டர்சிஸ் 48,000 போயிடுச்சு. ரூபா அண்ட் கோ கிட்டத்தட்ட அதே ஸ்பேஸில் இருக்கான். 48,000 போகணாமே, 450 போட்டுமே. அதில் ஒரு சின்ன ஒரு கார்ப்பரேட் கவர்னன்ஸ் இஷ்யூ, CFO ரிசைன் பண்ணார், அதனால் கொஞ்சம் அடிச்சு விட்டாங்க. பட் ஃபண்டமெண்டலி குட் கம்பெனி, ஆட் பண்ணலாம். 450 ரூபா போகும்னு நினைக்கிறேன். 450 ரூபா 500 ரூபா போச்சு அப்படின்னாக்கா நான் வாங்கினதில் 60% விற்றுட்டு மிச்சம் ஃப்ரீ ஃபார் மை லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ தூரம் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கேன். சிட்டி யூனியன் பேங்க், ஹிஸ்டாரிக்கலி சிட்டி யூனியன் பேங்க் வந்து HDFC பேங்க்கோட ஜாஸ்தி ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. வெரி கான்சர்வேட்டிவ் பேங்க்கு, பெரிய மூமெண்ட்லாம் கொடுக்க மாட்டான். பட் கோல்டு ஸ்டாண்டர்ட்
ஸோ இது மாதிரி ஸ்கிரிப்டில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டுருக்கேன். சியூபி வந்து ஐ திங்க் நீங்கள் சொன்ன டவு தியரியிலையுமே இட்ஸ் கம் இன் பைன்னு நினைக்கிறேன். ஆமாம் ஆமாம் ஆமாம். இதெல்லாம் தான் என்னோட ஸ்கிரிப்ட். எனக்கு என்னென்னாக்கா இப்போ காப்பர் ரொம்ப கீ. ஓகே, உலகம் வளரணும் அப்படின்னாக்கா காப்பர் டிமாண்ட் இருக்கணும். காப்பர் டிமாண்ட் கம்மியாச்சுனாக்கா ஏதோ ஸ்டாக்னேஷன் இருக்குது அப்படின்னு அர்த்தம். கார்பன் ஓரளவுக்கு டிமாண்ட்லேயே தான் இருக்குது. இப்போ கொஞ்சம் இறங்கியிருந்தால் கூட கம்பேர் டு லாஸ்ட் 6 months 8 months இப்போ டிமாண்டில் தான் இருக்குது. ஒரு பழமொழி 2 விஷயம் சொல்லுவாங்க. அமெரிக்காவில் வந்து கார்பேஜ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இண்டெக்ஸ் வச்சுட்ருக்காங்க. இந்த கார்பேஜ் இண்டெக்ஸ்னாக்கா இந்த ரெஸ்டாரண்ட் வாசலில் எவ்வளோ குப்பை சேருது, இன்றைக்கி எவ்வளோ ட்ரக்குகளோடு குப்பை எடுக்கிறாங்க, இதை மெஷர் பண்ணி எவ்வளோக்குள்ள வேஸ்ட் பண்ணுறாங்களோ அவ்வளோக்குள்ள மக்கள்கிட்ட டிஸ்போசபிள் இன்கம் இருக்குன்னு அர்த்தம் இல்லையா? கரெக்ட். இப்போ நம்ம வந்து கையில் பைசா இல்லை, அன்றாட காய்ச்சியாக இருக்கும் அப்படின்னாக்கா நாம் போயிட்டு சரவண பவன்லையோ இல்லாட்டி ஹோட்டலில் போய் வெளில சாப்பிட மாட்டோம் இல்லையா? ஸோ மக்கள்கிட்ட நிறைய பைசா இருக்குது அப்படின்னாக்கா நிறைய தேல் கோ அவுட் அண்ட் ஈட் அவுட் இல்லையா? ஸோ அது குப்பை நிறைய சேரும். இந்த குப்பை எவ்வளோ டன்னு குப்பை சேருது அப்படின்றத பார்த்துட்டு மார்க்கெட் ரெக்கவர் ஆகுமா இல்லையான்னு சொல்லி பார்ப்பாங்க. இது ஒன்று. இந்தியாவில் அதுக்கு ஈக்குவலண்ட்டாக உப்பு விலை ஜாஸ்தியாச்சு அப்படின்னாக்கா எக்கானமி மேலே போகணுவாங்க. உப்பு விலை ஜாஸ்தி ஆகணுனாக்கா மழை பெய்யணும். உப்பு வந்து வெயில் அடித்தா தானே உப்பு விளையும். ஆமாம் இல்லையா? உப்பு விலை ஜாஸ்தி ஆகணும், உப்பு விளையக்கூடாது. உப்பு விளையக்கூடாதுனாக்கா மழை பெய்யணும் இல்லையா? ஸோ இந்த காப்பர் மேலே போகிறது அப்படின்றது இண்டஸ்ட்ரியல் டிமாண்டு, மேனுஃபேக்சரிங் டிமாண்ட் ஜாஸ்தி இருக்குது அப்படின்றத காமிக்குது. காப்பர் ஹோல்ட் ஆகுது. ஜிங்க்கு மல்டி இயர் பிரேக் அவுட் கொடுத்துருக்கான். 260 கிட்ட மல்டி இயர் பிரேக் அவுட் கொடுத்துருக்கான். ஜிங்க்கு மேலே போச்சு அப்படின்னாக்கா ஸ்டீலுக்கு நல்லது இல்லை? ஸ்டீலுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் காம்பனண்ட்டு ஜிங்க்கு தான். ஸோ ஒரு 3-4 விஷயம். ஜிடிபி, இந்தியாவோட ஜிடிபி குட்டாக இருக்குது. ஓகே, கோல்டு ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லலாம். எந்த ரேட்டிங் ஏஜென்சியும் இந்தியாவோட க்ரோத் ப்ரொஜெக்ஷனை பெருசாக கம்மி பண்ணலை, மெயின்டைன் தான் பண்ணிகிட்ருக்காங்க. 2வது டெயில் விண்டு. 3வது பார்த்தீங்கன்னாக்கா க்ரூடு கம்மியாகிட்டு இருக்கு, நமக்கு நல்லது. 4வது காப்பர் கிராஷ் ஆகலை, கோல்டு கம்மியாகிட்டுருக்கு. இது எல்லாமே இந்தியன் எக்கானமிக்கு ரொம்ப நல்லது. இந்த ஒரே ஒரு ட்வீக் மட்டும் நாளைக்கு நான் கூட பர்சனலாக மெயில் அனுப்பி விடலான்ருக்கேன். செபி கொஞ்சம் பார்த்துக்க பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மெயில் அனுப்பலான் இருக்கேன். அதை பண்ணி விட்டாங்கனாக்கா இந்த ஷேர்ஸ் எல்லாம் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும்னு நம்புகிறேன். நான் ஃபர்தராக வந்து இப்போது சூஸ்லான் ஆட் பண்ணியிருக்கேன். நேற்று வந்து ஒரு கிட்டத்தட்ட 55-56 லெவலில் வந்தது. ஸோ அரௌண்ட் ஃபிபோனாச்சி லெவல். ஆமாம், ஃபிபோனாச்சி லெவலில் வந்தது. கரெக்டாக 89-55 கரெக்ட். சின்ன ஒரு ரிஸ்க்கு ப்ளஸ் வந்து மந்த்லி டைம் ஃப்ரேமில் 85 ருபீஸில் வந்து டபுள் டாப் அடித்தோம். அந்த டபுள் டாப்புங்கிறது வந்து பேசிக்லி ஒரு கப் ஃபார்மேஷன். இப்போது ஹேண்டில் ஃபார்மேஷனுக்கு 30 ரூபா இறங்கின மாதிரி தெரியுது. ஸோ இப்போது அடித்த ரீசெண்ட்டில் இந்த 55 சொன்ன மாதிரி ஃபிபோ நம்பர் இதை ஹோல்ட் பண்ணிட்டான் அப்படின்னா திரும்பியும் அந்த 85 ரூபாய் போவான், போய் அந்த ஹேண்டிலை கம்ப்ளீட் பண்ணுவான். ஹேண்டிலை கம்ப்ளீட் பண்ணால் நம்மளுக்கு அங்கேயே 30 ருபீஸ் அப் சைடு. ஸோ 85க்கு மேலே க்ளோஸ் அடித்தானா இந்த 85க்கும் 55க்கும் இருக்கிற அந்த 30 ரூபா டிஃப்ரென்ஸ் வந்து ஃபஸ்ட் டார்கெட், அதாவது 115 ரூபா அப்படின்னு ஒரு ஃபஸ்ட் டார்கெட். அதுக்கு மேலே க்ளோஸ் அடிச்சிட்டான் அப்படின்னா இந்த கப்போடைய அப்பர் லிமிட் வந்து 85ல் இருக்குது. கீழே வந்து டவுன் சைடு இஸ் அரௌண்ட் 10 ருபீஸ் 12 ருபீஸில் இருக்கும். இந்த டிஃப்ரென்ஸ் வந்து மேற்கொண்டு ஆட் ஆகும். ஸோ எனக்கு என்ன தோன்றுறதுன்னா ஒரு நல்ல 160லேருந்து 170 ரூபா நம்ம வந்து சூஸ்லானில் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், பியூர்லி பேஸ்ட் ஆன் இந்த டெக்னிக்கல் இதில். ஸோ நீங்கள் ப்ரைஸ் மட்டும் பார்த்து சொல்கிறீங்க. எனக்கு வந்து வால்யூம்லேயும் கிட்டத்தட்ட இதே இன்ஃப்ளூயன்ஸ் கிடச்சிது. வால்யூம் எப்படின்னாக்கா இப்போ சுஸ்லான் அப்படியே 12 ரூபாயிலேருந்து மூச்சு விடாமல் 85 ரூபாய்க்கிட்ட வந்துட்டான். இந்த சமயத்தில் நிறைய வால்யூம் ஆட் ஆச்சு. சரி, ஒரு 100 கோடி வால்யூம் ஆட் ஆச்சுன்னு வச்சிங்களேன். இப்போ 85லேருந்து 55 வரும்போது அந்த அதே வால்யூம் இறங்கியிருக்கணும்ல. 55லேருந்து 85 வரைக்கும் ஒரு 100 கோடி வால்யூம் ஆட் ஆகிருக்குன்னு நம்பர் சும்மா சொல்கிறேன் ரெஃபரன்ஸ்க்காக. அந்த 85லேருந்து 55 வரும்போது அதே 100 கோடி வால்யூம் விற்றுருக்கணும். அது விற்கலை, 40% தான் விற்றுருக்காங்க. ஸோ சுஸ்லான் ஹாசன்ட் கம் டவுன் வித் வால்யூம். ஸோ இது என்ன பண்ணுனாக்கா RSI டைவர்ஜென்ஸ் கிரியேட் பண்ணும், கரெக்ட், வால்யூம் பாசிட்டிவ் டைவர்ஜென்ஸ் கொடுக்கும். ஸோ இந்த இடத்துல சின்ன ரிஸ்க்கு பெரிய ரிவார்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தட்ஸ் அ குட் ஃபைண்ட். ஆக்சிஸ் பேங்க் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா வீக்லி டைம் ஃப்ரேமில் ஒரு டபிள்யூ ஃபார்மேஷன் நடக்கிறது. இந்த டபிள்யூ ஃபார்மேஷனுடைய கீழ் லெவல் வந்து 1123. இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 1200 லெவல்ஸுக்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது ஒரு நல்ல பிக்காக தோணுது எனக்கு. ஏன்னா இட்ஸ் கிளியர் டபிள்யூ ஃபார்மேஷன். இந்த டபிள்யூ ஃபார்மேஷன் உடைய பாட்டம் வந்து 1123. இதை அவன் ஹோல்ட் பண்ணிட்டான்னா டெக்னிக்கல் டார்கெட்ஸ்ன்னு பார்த்தோன்னா 1350, 1400, 1438 வரைக்கும்
போகிறதுக்கான வாய்ப்பு தெரியுது டெக்னிக்கலாக. உங்களோட வியூ என்ன குருஜி? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.